யாத்திராகமும் 17:6 வந்து ஒரு சில மூப்பர்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீ கண்மலையை அடிங்கிறாரு. என்னாகமும் 20:7-8 நீ சபையார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பேசுங்கிறார். சபையார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக போயிட்டு பேசு அப்படிங்கிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? பேசணும். அந்த வார்த்தையாகிய கோலை கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பேசும் பொழுது வாழ்நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய வாசப்படியை வந்து தட்டி உள்ளேயே வந்து குடியிருக்கும். இதை நம்ம செஞ்சா போதும். கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி வார்த்தை என்னும் கோலை எடுத்து பேசணும். அப்ப பேசும் பொழுது வாழ்நாளுக்குரிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இதுதான் சீக்ரெட். இதை இஸ்ரவேல் ஜனங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சுக்கிறதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுடைய இருதயத்துல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, தேவனை நம்பலை. அதனால அந்த கானானுக்கு எங்கே போகவே முடியல. 2 பேர், காலேப் யோசுவா மட்டும்தான் போக முடிஞ்சது. மீதி எல்லாமே வனாந்தரத்தில் அவங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவங்க என்ன முறுமுறுத்தாங்களோ, நாங்கள் வனாந்தரத்தில் செத்து முடிஞ்ச நல்லா இருக்கும்னு அந்த 400 வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்களோ அவங்களாம் செத்து முடிஞ்சாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் போனாங்க கானானுக்குள்ள. அந்த பேசினவங்க யாருமே போகல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நெகட்டிவாக பேசாமல், எதிர்மறையான காரியங்களை பேசாம நம்ம நேர்மறையான காரியங்களை பேசும் பொழுது தேவன் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். அதனால எப்பயுமே நம்ம எதை பேசவே கூடாது? நெகட்டிவா பேசக்கூடாது.